Hello students, good evening to all. Welcome back to our 12th commerce class. Okay, in this class we are going to discuss about chapter 15, that is recent trends in marketing. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டிங்கில் அப்படின்றத தான் இந்த சாப்டரில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அப்போலேருந்து ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோன்னா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கையும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ see the introduction. Recent trends in marketing. The market scenario in the world today is changing very rapidly. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது, ஸ்பீடாக வந்து நடந்துட்டு இருக்குது. The boundaries of nations are disappearing for exploiting the opportunities of business. Today's customers are global and exhibit international characteristics because of the development of information technology, rapid means of transportation, liberalization and mobility of people across the world. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்ததால் நம்ம வெளியே எந்த அப்ராடில் இருக்கக்கூடிய திங்ஸையும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் த்ரூ எது மூலயமா, ஆன்லைன் மூலயமா இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலயமா நம்மளுக்கு அந்த பொருளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதால் தான் இதெல்லாமே வந்து சாத்தியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், த buying habits are fast varying and so are the fortunes of various organizations. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டமரோட பையிங் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து சேஞ்ச் ஆகுது. In the globalized business environment, the marketer must move goods faster and quicker to satisfy the customer needs and wants to buy serving the best quality goods and services. And again, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டருக்கு என்ன வந்துடுது, என்ன மஸ்ட் அப்படின்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான குட்ஸை ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடில் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் குட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி குட்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, therefore marketers are shifting from transaction thinking to relationship building and also focusing on lifelong customer. ஸோ இதெல்லாம் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக நம்மளுக்கு குவாலிட்டியான குட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த திங்ஸ்லேருந்து நம்ம வெளியே போக மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஷாப்பில் தான் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு லைஃப் லாங் கஸ்டமராக இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பொருளாகவும் அது இல்லாமல் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ marketer has given more emphasis on the notion, offer more for less and adapt different strategies to satisfy the customer. So not only that, they providing so many offers to the customer and they follow so many strategies. Okay, so எதனால அப்படின்னா ஒரு சில strategies ஃபாலோ பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க. It is possible to carry out all the business transaction over an electronic networks primarily through the internet. So இது எல்லாமே எப்படி possible, so it is possible to carry out all the business. ஸோ எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் நம்ம பாசிபிளாக ஆக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு எது முக்கிய காரணம், த்ரூ எலக்ட்ரானிக் மூலயமா தான் பண்ண முடியும் சரியா. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் நெட்வொர்க் இஸ் தி பிரைமரி சோர்ஸ். ஓகே, the number of internet users is increasing very rapidly. They use a variety of tools like computers, laptops, tabs, tablets and smart or Android phones devices to access டிஃப்ரெண்ட் வெப்சைட்டஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எது மூலயமா பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா த்ரூ எது மூலயமா, த்ரூ கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸ். ஸோ டேப்லெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டேப் இருக்கு இல்லையா, டேப் யூஸ் பண்ணலையா, ஸோ அதை தான் டேப்லெட் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், besides the social media networks have opened new avenues of interacting with customers. So and again என்ன பண்ணுறாங்க, புது ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க மார்க்கெட்டிங்கை ட்ரெண்டியாக ஆக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரானிக் காமர்ஸ், தட் இஸ் இ-காமர்ஸ். It is well known that business is a branch of commerce. It looks after the distribution aspects of the business and also is concerned with the exchange of goods and services. If all activities which directly or indirectly facilitate that exchange of goods done through internet and other online environments is known as electronic commerce, that is simply as e-commerce. So nothing but e-commerceனா ஒன்றும் இல்லை, என்னென்னா த்ரூ ஆன்லைன் மூலயமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிம்பிளாக என்ன வேர்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இ-காமர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இ-பிஸ்னஸ். The regular production or purchase and sale of goods undertaken with an objective of
earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. So இதே மாதிரி எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, த்ரூ நெட்வொர்க் மூலயமா நிறைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதோட மோட்டிவ் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ஏர்ன் ப்ராஃபிட். ஸோ ஏன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், அவங்களோட வெல்த்தை நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க ஆன்லைனில். ஸோ தட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் கால்ட் e-business or electronic business. Electronic business, e-business via web, intranet, extranet or some combination thereof to conduct business. So இந்த e-business conduct பண்ணோன்னா என்னென்னலாம் தேவை அப்படின்னா த்ரூ வெப் மூலயமா பண்ணலாம், intranet, extranet. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம e-business-ஐ ரன் பண்ணலாம். In simple words, if all the business transactions carried out through internet and other online tools is called e-business. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் e-businessனால் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் மூலயமா நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா e-business அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், e-commerce versus e-business. E-commerce simply refers to the buying and selling of products and services through online. Okay, so e-commerce-னா என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லணும்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யலாம். எது மூலயமா அப்படின்னா ஆன்லைன் மூலயமா. ஓகே, பட் e-business goes away beyond the simple buying and selling. ஆனால் e-business பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங்கும் மீறி நிறைய சர்வீசஸை பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், e-business of goods and services and much wider range of business processes such as supply chain management, electronic order processing and customer relationship management. ஸோ என்ன தவிர்த்து பையிங் அண்ட் செல்லிங்கை தவிர்த்து e-business என்னென்னலாம் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் management. E-commerce and e-business is used interchangeably in its broader meaning just as commerce and business. So e-commerceம் e-business நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கூட அப்படியே இன்டர்சேஞ்சபிள் தான் இந்த e-business and e-commerce. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் e-marketing டெஃபினேஷன் நம்ம ஃபுல்லாக கிளாஸஸில் முடிச்சாச்சு இல்லையா. ஸோ அதோட கண்டினியூட்டி நிக் மார்க்கெட்டிங். ஸோ நிக் மார்க்கெட்டிங் denotes a strategy of directing all marketing efforts towards one well-defined segment of the population. Actually, there is no market in niche market. So, niche market எந்த ஒரு மார்க்கெட்டும் இருக்காது. ஓகே, அது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை டினோட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் பை கம்பெனி பை ஐடென்டிஃபைங் த நீட் ஆஃப் கஸ்டமர்ஸ் விச் ஆர் நாட் சர்வ்ட் ஆர் அண்டர் சர்வ்ட் பை தி காம்படிட்டர்ஸ். ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த நிக் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமரோட நீட்ஸ் தேவை என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தென் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, த கம்பெனி விச் ஐடென்டிஃபைட் நிக் மார்க்கெட் டெவலப் சொல்யூஷன் டு சாட்டிஸ்ஃபை needs of a niche market. A niche market does not mean a small market but involves specific target audience with a specialized offering. So niche market என்றது ஒரு ஸ்மால் மார்க்கெட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் டார்கெட் வச்சுருக்காங்க ஆடியன்ஸ்க்காகவும் அண்ட் அங்கே இருக்க கஸ்டமர்ஸ்க்காகவும். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆஃபரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. It aimed at being a big fish in a small pond instead of being a small fish in a big pond. ஸோ அவங்களோட எய்ம், அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஸ்மால் பாண்டில் இருக்கக்கூடிய பிக் ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே தவிர பெரிய குளத்தில் சின்ன சின்ன மீனாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எய்ம் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் there are various cinema halls across India but there are few which have recliner seats to offer. Not everybody wants to watch a movie by paying 5 times or 6 times the cost of a normal ticket. The sports channels like Star Sports, ESPN, Star Cricket and Fox Sports target the niche market of sports enthusiasts. So பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எல்லா தேட்டர்லேயும் விற்கக்கூடிய ரேட்டை வந்து டிக்கெட் போட்டோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களாம்.
அந்த டிக்கெட்டோட ரேட் 5 டைம்ஸோ இல்லை 6 டைம்ஸோ அதிகமாக இருக்க மாதிரி ஒரு சினிமா ஹால் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் சேனலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரி ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நார்மலாக எல்லா சேனல்லையும் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டை பற்றி மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் நிக் மார்க்கெட்டிங். And next one is viral marketing. Viral marketing is marketing technique that impels the users to pass on a marketing message to others. So வைரல் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சில விஷயம் வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் இல்லையா, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது காசிப்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி தான் வைரல் மார்க்கெட்டிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வைரல் மார்க்கெட்டிங்காக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க மூலயமா கொண்டு போய் சேர்க்குறது. வைரல் மார்க்கெட்டிங் இஸ் எ மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. த யூசர்ஸ் டு பாஸ் ஆன் தி மார்க்கெட்டிங் மெசேஜஸ் டு அதர் யூசர்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கோட மெசேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த யூசர் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு போய் ஷேர் பண்ணுறாங்க. கிரியேட்டிங் எ பொட்டன்ஷியலி exponential growth in the messages visibility and effect. Viral marketing is able to generate interest and the potential sale of a brand or product through messages that spread quickly like a virus from person to person. So பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் எப்படி ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த வைரல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிராண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னொரு பர்சன்ஸ்க்கு குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, messenger message and the environment are vital element indispensable in spreading messages widely across various distance. Hotmail company owned by Microsoft promote the services and advertisement message instantly. ஸோ எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க, நிறையா சர்வீசஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரிலாம் வந்து ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. த மோஸ்ட் widespread example in recent times is the creation of moving, surprising or spectacular videos on YouTube which are then shared on Facebook, Twitter and other channels. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்குது அப்படின்னா அது எங்கே வந்து நம்ம போய் பார்க்கலாம், யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அதை ஷேர் பண்ணுறாங்க. லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் மற்ற எல்லா சேனல்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் தான் என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா வைரல் மார்க்கெட்டிங். Next one is ambush marketing. So ambush marketing technique is a new technique whereby a particular advisor seeks to connect his product to the event in the mind of potential customer without paying sponsoring expenses to the event. That means ஒரு particular brand வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்னா அவன் காசு செலவு பண்ணி ஒரு என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான் சரியா. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்குள்ளே இன்னொரு பிராண்ட் வச்சுருக்கவன் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமலே அவனோட கம்பெனி பிராண்டாக வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்துடுவான் சரியா. ஸோ தட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் ambush marketing. In other words, it is a method of building brands in covert ways. For example, X has sponsored a football event to promote his brand. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு ambush marketing என்ன அப்படின்றது கிளியராக புரியும். ஸோ எக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபுட்பால் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு சரிங்களா. அவரோட பிராண்டை அவர் அட்வர்டைஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எவ்ரி டைம் கேமரா ஜூம்ஸ் ஆன் ரெஃபரன்ஸ் a group of people sitting on the bench wearing white company brand name imposed shirt comes into focus. அப்பப்போ கேமரா என்ன ஆகுது அப்படின்னா அடிக்கடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒயிட் கம்பெனியோட நேமை டிஷர்ட்டாக வியர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி அந்த ஒயிட் கம்பெனி பீப்புள்ஸ் வியர் பண்ணியிருக்க டிஷர்ட்டே வந்து ஜூம் பண்ணி காட்டுறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏன் ஜூம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட பிராண்ட் நேம் வந்து அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும். Brand name imposed shirt comes into focus. In this case, Y company promote its brand at X company's expenses. So இத மாதிரி பண்றதால Y company என்ன பண்றாங்க, X company ஸ்பான்சர் பண்ண அந்த அமௌண்ட்லே இவங்களே Y company அவங்களோட பிராண்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, bigger companies
engage in ambush marketing tactics to undermine official event sponsors. ஸோ இதான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னொரு கம்பெனி கம்பெனி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டான், ஆனால் அவன் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், கேமராமேன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்களை அடிக்கடி ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுவான், கேமராமேன் நம்மளோட கம்பெனி நம்ம டிஷர்ட்டை வந்து அவன் ஜூம் பண்ணி காட்டுறான். ஓகேவா. ஸோ அப்போ அடிக்கடி நம்ம வந்து வியூவில் தெரியக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு மறைமுகமாக நம்மளோட கம்பெனி பிராண்டை வந்து மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா தட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் ஆம்புஷ் மார்க்கெட்டிங். And next one is guerrilla marketing. The concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotion that relies on time, energy and imagination rather than a big marketing budget. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக கேஷ் ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. அதை முடியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொரில்லா மார்க்கெட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. Guerrilla marketing represents an advertisement strategy to promote products, services on streets or other public places with monkey-like shopping malls, parks, beach, etc. So in the topic itself we can understand gorilla means என்ன, அது மங்கின்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஹேங்கிங்கில் இருக்கும் இல்லையா மரத்தில். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை பீப்புள்ஸ் எங்கெல்லாம் கேதர் ஆகுறாங்களோ, ஓகேவா. ஸோ எங்கெல்லாம் கேதர் ஆவாங்க, லைக் பீச், பார்க், மால்ஸ் அந்த மாதிரி போவாங்க இல்லையா, சினிமா தேட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிராண்டை வந்து கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அண்ட் அவங்களோட பிராண்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தட் மீன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்மளே பார்த்துருப்போம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம போயிட்டுருக்குள்ள சடனாக வந்து நம்மக்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து அவங்களோட பிராண்ட் என்னவோ அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பண்ணுறது தான் என்னது அப்படின்னா கொரில்லா மார்க்கெட்டிங். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட திங்ஸ் அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறாங்களோ அதை ஒரு சில மரத்துலையோ இல்லை எங்கேயாவது வந்து ஹேங்கிங்கில் வச்சுருப்பாங்க சரியா. ஸோ அவங்க நினச்ச இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் பீப்புள்ஸ் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், தட் மீன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. Customers or consumers are taken by surprise to make a big impression about the brand, which is turn creates buzz about the brand on search. It creates a memorable experience in the mind of target audience and which triggers good responses to sales. It is suited to small companies which cannot set apart big advertisement budget. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளே ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சடனாக எங்கேயாவது டூர் போயிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்போ நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை மறக்க முடியாது. இது மாதிரி நம்ம அங்கே அன்றைக்கி டூர் போனப்போ இந்த பிராண்ட் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த பிராண்டை நம்ம அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிராண்டு பீப்புள்ஸோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அவங்க சடனாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதால சரிங்களா. ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் கொரில்லா மார்க்கெட்டிங். ஸோ இந்த சாப்டர் கவர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இ பிஸ்னஸ்? ஸோ இ பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் இருக்குது. க்ரீன் மார்க்கெட்டிங் நம்ம பார்க்கல அண்ட் சர்வீஸ் மார்க்கெட்டிங் ஆல்சோ இல்லை. அண்ட் டிஃபைன் இ மார்க்கெட்டிங் இருக்குது, டெஃபினேஷன் இருக்குது இல்லையா, நான் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் இ டெய்லிங் கிடையாது, சோஷியல் மார்க்கெட்டிங் கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ 2 மார்க்ஸில் கவர் ஆகக்கூடிய 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் இ பிஸ்னஸ் அண்ட் டிஃபைன் இ மார்க்கெட்டிங். ஸோ ஷார்ட் ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மார்க்கெட்டிங் கிடையாது. பார்த்தீங்கன்னா B2C டைப்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் இதுவும் கிடையாது. அண்ட் டிஸ்கஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங். நம்ம இ மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த கொஸ்டின் இருக்குது. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இ காமர்ஸ் டிஃபர் ஃப்ரம் இ பிஸ்னஸ் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் நிக் மார்க்கெட்டிங். ஸோ நிக் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றது பார்த்தாச்சு இல்லையா. லாங் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங். ஸோ இது கிடையாது, நம்ம இதை பார்க்கல. அண்ட் எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ டெய்லிங் இதுவும் இல்லை. அண்ட் டிஸ்கிரைப் தி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பர்சியூட் இன் ரீசெண்ட் டேஸ் ஆஃப் மார்க்கெட் ஸோ கிடையாது.
கம்பேர் தி கான்செப்ட் ஆஃப் சோஷியல் மார்க்கெட்டிங் வித் தி சர்வீஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதுவும் சோஷியல் மார்க்கெட்டிங் நம்ம பார்க்கல. டிஸ்கஸ் எனி 2 நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ். ஸோ இதுவும் இல்லை சரிங்களா. ஸோ அப்போ லாங் ஆன்சரில் நம்ம எந்த கொஸ்டின்ஸும் வந்து டீப்பாக பார்க்கல. ஆனால் என்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அங்கே பார்த்துருக்கோம். அண்ட் நீங்களே அது கூட ஆட் பண்ணிங்க. இந்த டெய்லிங் பதிலாக மார்க்கெட்டிங் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மேபி 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தி புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.